வணக்கம். வெல்கம் டு டிஎல்ஹெச் குரோஷே தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம குட்டியா ஒரு பேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல உங்க மொபைல் ஃபோன், கீஸ், பர்ஸ் இந்த மாரி சின்ன ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். இந்த பேட்டர்ன் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு செயின்ஸும் சிங்கிள் குரோஷே போட தெரிஞ்சா போதும். இந்த பேக்குக்கு நான் கேட்டகரி 4 யார்ன், மீடியம் worsted weight 2 கலர்ல எடுத்திருக்கிறேன். ரெட்டும், எல்லோவும். இதுக்கு நான் எடுத்துக்கிற ஹூக் சைஸ் 5 mm. இது தவிர உங்களுக்கு ஒரு பட்டன் தேவைப்படும். அப்புறம் ஸ்டிச் மார்க்கர்ஸ் ஆப்ஷனல் தான். கண்டிப்பா வேணுன்ட்டு இல்ல. முதல்ல மெயின் கலர் எடுத்துட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. அப்புறம் 22 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. 22 செயின்ஸ் போட்டாச்சு. இப்ப நம்ம முதல் ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். முதல் செயின விட்டுடுங்க. 2வது செயின்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இப்ப நான் இந்த முதல் ஸ்டிச்ல ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கிறேன். இதை ஜாயின் பண்ணும்போது கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு. ஒரு செயின்லயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. கடைசி செயினை தவிர. இப்போ இந்த கடைசி செயின்ல 3 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த செயின்ஸோட அடுத்த சைடில் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அடுத்த 19 செயின்குள்ள ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. இப்போ அடுத்தது ஒரு செயின் இருக்கும். அதுல 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இப்போ அந்த முதல் சிங்கிள் குரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். முதல் ரவுண்டில் உங்களுக்கு 44 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கும். 2வது ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ அந்த முதல் ஸ்டிச்லேயே 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. ஒரு ரவுண்ட்லேயும் நம்ம 6 ஸ்டிச் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். முதல் ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் வச்சிடுறேன். அடுத்த 19 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க.
இப்போ அடுத்த 3 சிங்கிள் குரோஷேல 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 2 அடுத்ததுல 2 அதுக்கு அடுத்ததுலயும் 2. இப்போ அடுத்த 19 ஸ்டிச்சஸ்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சஸ்ல 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. ஒரு கார்னர்லயும் நம்ம 3 ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டலா 6 ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 50 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கணும். இந்த ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் முதல் சிங்கிள் குரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நடுவுல ஸ்டிச்சஸ் மாரி தெரியும். ஆனா அதுல ஸ்டிச் இல்ல. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஸ்டிச் மார்க்கர் வைக்கிறேன், கன்ஃப்யூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு. இப்ப நம்ம அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். ஒரு செயின் போட்டுக்கோங்க. முதல் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அடுத்ததுல 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. முதல் ஸ்டிச்ல ஸ்டிச் மார்க்கர் வச்சிடுறேன். இப்போ அடுத்த 19 ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இந்த 19வது ஸ்டிச்ல நீங்க ஒரு மார்க்கர் வச்சுட்டீங்கன்னா, ஒரு ரவுண்ட்லயும் நீங்க அத கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்ப நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்த ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்தது 2. அதே மாரி 2 தடவ ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததுல ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்ததுல 2. அடுத்ததுல ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்ததுல 2. இப்போ அடுத்த 19 ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இந்த சைட்லயும் 19வது ஸ்டிச்ல வேணும்னா ஒரு மார்க்கர் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததுல 2. அடுத்ததுல 1. அதுக்கு அடுத்ததுல 2. இந்த ரவுண்ட்ல 56 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கணும். இப்போ முதல் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4வது ரவுண்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ மொத 2 ஸ்டிச்ல சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. 1 அடுத்ததுல 1. 2 ஸ்டிச்ல சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. இப்போ முதல் ஸ்டிச்ல நான் மார்க்கர் வச்சிடுறேன். அடுத்ததுல 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த மார்க்கர் வரைக்கும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அதாவது 19 ஸ்டிச்சஸ்ல சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த 2 ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. 1 1 அடுத்ததுல 2. இதே மாரி இனி 2 தடவ ரிப்பீட் பண்ணிக்கோங்க. 1 1 2. இனி ஒரு தடவ 1
அடுத்ததுல 1, அதுக்கு அடுத்ததுல 2. இப்போ அடுத்த மார்க்கர் வரைக்கும் ஒரு ஸ்டிட்ச், அதாவது 19 சிங்கிள் குரோஷேஸ். அடுத்த 2 ஸ்டிச்சஸ்ல ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்ததுல 2. இதே மாரி இன்னொரு தடவ 1, அடுத்ததுல 1, அதுக்கு அடுத்ததுல 2. இப்ப இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 62 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கணும். ஜாயின் பண்ணிக்கோங்க. சிங்கிள் குரோஷேவோட ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு. அடுத்தது 5வது ரவுண்டு. ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் 3 ஸ்டிட்ச்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிட்ச்ல 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த 19 ஸ்டிச்சஸ்ல சிங்கிள் குரோஷே. இப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்த 3 ஸ்டிட்ச்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அடுத்ததுல 2. அடுத்த 3ல ஒரு சிங்கிள் குரோஷே. அதுக்கு அடுத்ததுல 2. இன்னொரு தடவ ரிப்பீட் பண்ணிக்கோங்க. 1, 1, 1, அடுத்ததுல 2. இப்போ அடுத்த 19 ஸ்டிட்ச்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. பத்தொம்போது ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் அடுத்த 3ல ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. அடுத்ததுல 2 போட்டுக்கோங்க. இதே மாரி இன்னொரு தடவ ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட்ல 68 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ஸ்டிச்சோட ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி ஒரு ரவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் 4 ஸ்டிட்ச்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு, அடுத்ததுல 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த 19 ஸ்டிச்சஸ்ல சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்த 4 ஸ்டிட்ச்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அடுத்ததுல 2. அடுத்த 4ல ஒரு சிங்கிள் குரோஷே. அதுக்கு அடுத்ததுல 2.
இதே மாரி அடுத்த 4ல ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் 2. அப்புறம் 19 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்த 4 ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்ததுல 2. அதே மாரி இன்னொரு தடவ 4 ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்ததுல 2. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 74 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ முதல் ஸ்டிச்சோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டோட நம்ம இன்க்ரீஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி அடுத்த ரவுண்ட்ல ஒரு ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இது 7வது ரவுண்டு. நான் முதல் ஸ்டிச்ல மட்டும் மார்க்கர் வச்சுக்கிறேன். மித்த மார்க்கர்ஸ்லாம் தேவைப்படாது. ஒரு ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. 74 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஏழு ரவுண்டு முடிச்சிட்டோம். இதே மாரி 8வது ரவுண்ட்லேருந்து 28வது ரவுண்ட் வரைக்கும் ஒரு ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் ஜாயின் பண்ணும்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முதல் ஸ்டிச்சோட ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 28 ரவுண்டு பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்க இத யானை கட் பண்ணிடலாம். அப்புறம் இத இப்படி நல்லா ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாம். அடுத்த கலர் நம்ம இந்த கார்னர்ல தான் ஜாயின் பண்ண போறோம். இந்த மாரி கார்னர்ல இருக்கிற ஸ்டிச்ல ஹூக் இன்சர்ட் பண்ணிட்டு, அடுத்த யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சைடோட எண்டுல இருக்கிற ஸ்டிச். ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் அதே ஸ்டிச்ல இருந்து மொத்தம் 11 சிங்கிள் குரோஷேஸ் போட்டுக்கோங்க. பதினோரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. இப்போ 15 செயின் போட்டுக்கோங்க. பதினஞ்சு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த 22 ஸ்டிச்ல சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க.
11 சிங்கிள் குரோஷே போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சைடு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் 11 ஸ்டிச்சு, அப்புறம் 15 ஸ்டிச் விட்டாச்சு. அப்புறம் 11 ஸ்டிச்ல சிங்கிள் குரோஷே. அதே மாரி அடுத்த சைடுல இனி ஒரு 11 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ 15 செயின் போட்டுக்கோங்க. இப்போ 15 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு, அடுத்த 11 ஸ்டிச்ல சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. ஸ்டிச்சோட ஜாயின் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு செயின்லயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இப்படியே இந்த ரவுண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு, சிங்கிள் குரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசி ரவுண்ட்ல ஒரு செயின் போட்டுட்டு, ஒரு ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு இந்த மாரி முன்னால ஒரு பட்டன் வச்சு தைச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு பின்னால யார்ன அட்டாச் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கோங்க. நீங்க தைச்சிருக்கிற அந்த பட்டன்ல சுத்தி வர்ற அளவுக்கு லென்த் வர்ற மாரி செயின்ஸ் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் யார்ன ஜாயின் பண்ண அதே ஸ்டிச்லயே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிட்டு, அந்த யார்ன் எல்லாம் ஹைட் பண்ணிருங்க. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 இன்ச்சஸ் வருது. அதே மாரி ஹைட் வந்து 7 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியா வருது. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் போடுங்க. தேங்க் யூ.